தொடர்ச்சியாக இந்த கூட்டம் வந்து வெற்றி பெறக்கூடாது, இந்த பயணம் வெற்றி பெறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, முன்னாள் நீங்கள் வந்து அனுமதி கொடுக்குறதே வந்து அடுத்தது உங்களுக்கு தரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் பல தடைகளை தாண்டி கொடுக்குறீங்க. அவர் வண்டியோட 5 கார் தான் வரணும், அந்த இடத்துல 50 பேர் தான் நிற்கணும். என்ன காரணம்? அனுமதி வாங்கி தானே வச்சிருக்கீங்க. அவர் பேச போறாரு, பயம். இதை தாண்டி வேற என்ன? நெருக்கடி. எந்த ஊடகங்களும் இதெல்லாம் அதை தான் கேட்கிறேன். தண்ணி எடுத்துட்டு வராங்க, தண்ணியை கொடுக்குற தண்ணியை போய் தடுக்கிறீங்க. நீங்க எவ்வளவு தரம் கெட்டவர்கள். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் இந்த ட்ரோல்லாம் பார்க்குறப்ப என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர், சீனியர் ரிப்போர்ட்டர், என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர் பேசுகிறப்ப கூட ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவார். அவர் கூட ஆடிக்கிட்டே வர்றது, அந்த விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ட்ரோல் பண்ணுறோம். நீங்கள் கேமராவை ஆஃப் பண்ணாலும் ஆடிக்கிட்டு இருந்திருப்பான். குடிச்சிட்டு ஆடுறானா, இல்லை யாரையா கிண்டல் பண்ணுறானா, அவன் யாரையா டீஸ் பண்ணானா, வெறுப்பேற்றுனானா? இல்லையே, அவன் கொண்டாடுறான். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீமான் அவர்கள் சமீபத்தில் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். தாவேகா குறித்து கடுமையாக ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ போயிட்டு இப்போ இந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்த பிறகு இன்னும் விமர்சிக்கிறப்ப அவருடைய கருத்து எப்படி? இல்லை, அவர் அப்போ அதுதான் சொல்கிறேன். அதாவது மக்கள் இவ்வளோ ஒரு தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து அந்த பயம் அவருக்கு இருக்குல்ல. தான் இத்தனை ஆண்டுகள் இருக்கோம், நமக்கு வரல இவ்வளோ கூட்டம், இன்னைக்கு வந்து நிற்கக்கூடியவருக்கு வருது. சினிமா சினிமா சினிமா, எவ்வளோ நாளே சினிமா தான். இன்னும் சொல்லுங்கன்றேன். அந்த கூட்டம்லாம் ஓட்டு போடாதுப்பா, சும்மா தான் வந்து சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் இங்கே பாருங்க. அந்த விமர்சனமும் தமிழக வெற்றி கழகம் தான் இப்போ அரசியல்படுத்தப்பட்டுருச்சு. நீங்க தான் படலை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேகாவினுடைய ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வாழ்த்துக்கள். 2 நாட்களாக நீங்க பாத்தீங்கன்னா திருச்சியில இளைஞர்கள் நடந்து கொண்ட அந்த விதம் அப்படிங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்கும். பட் ஒரு புது இயக்கம், புது இளைஞர்கள்னு வரப்பாங்க, அவங்க பத்திரிகையாளர்கிட்ட, ஒரு பிரபல பத்திரிகையாளர்கிட்ட நடந்துகிட்ட விதம், அதெல்லாம் இப்போ ட்ரோலா போய்கிட்டு இருக்குண்ணே. நீங்க அங்க களத்துல இருந்தீங்க, எப்படி நடந்து கொண்டார்கள் உண்மையிலேயே தாவேகாவினுடைய தொண்டர்கள்? இல்லை, இப்போ இன்றைக்கி அரசினுடைய அரச பயங்கரவாதம் தான் இதை சொல்லணும்னா இந்த மாநில அரசினுடைய நெருக்கடிகள், தொடர்ச்சியாக இந்த கூட்டம் வந்து வெற்றி பெறக்கூடாது, இந்த பயணம் வெற்றி பெறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் லோக்கலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, முன்னாள் அதிமுக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வீகம் என்பது அவங்க ஒரு கட்டமைப்பை கொண்டு வராங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் இப்போ தோன்றிய ஒரு கட்சி தான், ஆனால் மக்களுக்கான ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு கட்சி. அப்போ மக்களுடைய தன்னெழுச்சியான கூட்டத்தை பார்க்க முடியுதுன்னு அத்தனை ஊடகங்களுமே ஒப்புக்கொண்டது, அத்தனை அரசியல் விமர்சகர்களும் ஒப்புக்கொண்டுட்டாங்க. தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டத்தை அங்கே கட்டுப்படுத்த முடியாது. அப்போ தன்னெழுச்சியான மக்களுடைய மனநிலை என்னன்றது உளவுத்துறைக்கு நல்லா தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த தேர்வு செய்யணுமா இல்லையா? ஒரு சாதாரணமான ஒரு வழித்தடத்தில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் லீடரை கொண்டு வந்து நிறுத்தும் போது அங்கே எப்பேற்பட்ட கூட்டங்கள் வரும், நிற்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அனுமதி கொடுக்குறதே வந்து அடுத்தது உங்களுக்கு தரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் பல தடைகளை தாண்டி கொடுக்குறீங்க. அவர் வண்டியோட 5 கார் தான் வரணும், அந்த இடத்துல 50 பேர் தான் நிற்கணும். இதெல்லாம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சாலையில் பேரணி போகிறப்ப இது நடக்குமா? அதாவது இந்த சமூக செயற்பாட்டில் நாங்களாம் சேர்ந்தே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாலே 50 பேர் பண்ணுவோம். வள்ளூர் கோட்டம், கலெக்டர் ஆஃபீஸு, விருந்தினர் மாளிகை, ராஜரத்னம் ஸ்டேடியம், இந்த மாதிரி இடங்களில் கொடுப்பாங்க. எவ்வளோ பல கட்ட போராட்டங்களில், முற்றுகை போராட்டங்கள், சாலை மறியல்கள்லாம் நடத்தியிருக்கோம். ஒரு 40 பேர் 50 பேர் இருப்போம். அப்போது இவ்வளவு பெரிய ஒரு தன்னெழுச்சியான ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டமைச்சு ஒரு கட்சியாக கொண்டு வந்து அதை இன்னைக்கு கொண்டு வராரு அப்படின்னும் போது தன்னெழுச்சியான கூட்டங்கள் வரதான் செய்யும். ஒரு மாவட்ட செயலாளர் பண்ணிட்டாரு, ஒரு கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் பண்ணிட்டாரு, ஒரு ஒன்றிய செயலாளர் பண்ணிட்டாரு, இல்லை ஒரு துணை செயலாளர் பண்ணிட்டாரு, ஒரு மாவட்ட நிர்வாகிகள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நான் உடன்படுவேன்.
அங்க இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கட்டுக்கோப்பா தாங்க இருக்காங்க, பொறுப்புல இருக்கிறவங்க கட்டுக்கோப்பா தான் நிச்சயமா இருக்காங்க. நீங்க பண்ணுன யாரை நீங்க குறிப்பிட்டு இவர் தான் பண்ணாருன்னு சொல்லுங்க, அவருடைய பின்புலத்தை எடுத்து தரேன், எந்த இதுவுமே இருக்காது. இவர்கள் அந்த கன்னியாகுமரியில ஒரு பெண் நகைய திருடிட்டாங்க, தாவேகா பெண் மாவட்ட நிர்வாகி கைதினா, உடனடியாக நான் அந்த மாவட்ட செயலாளருக்கு தொடர்பு கொண்டேன், சபீனுக்கு தொடர்பு கொள்ளும்போது அவர் என்ன சொன்னாரு, இல்லைன்னு அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவங்க திமுகவினுடைய அவங்களுடைய புகைப்படத்தையும் டேட்டாஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வைத்தறாரு. அப்போ இவங்களுடைய நோக்கமானது தமிழக வெற்றி கழகத்தை குறை கூறுவது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நீங்க 1000 குறைகளையும் விமர்சனங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்கு. மக்கள் 1 மணியை கடந்துருச்சு, ஆனா இவருடைய வாகனம் நகர்றதுக்கு முடியாம நிக்குது. இவர் போகவெல்லாம் மறுக்கல, 1 மணியை கடந்து உட்கார்ந்துருக்காரு, போகட்டும்ன்றாரு, ஆனா முடியல. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அவசரமா ஒரு முடிவெடுத்து அப்புறமா பெரம்பலூருக்கு வருவோம், ஒரு பகுதியை மட்டும் அப்புறமா வருவோம். குன்னத்தில் அவர் பேச வேண்டியது பேச முடியல, நேரம் கடந்துருச்சு. அப்போ சாலை மார்க்கமா வரும்போது இவ்வளவு தடைகள், எல்லா ஊர்ல உள்ள மக்களும் அந்த ஊர்ல உள்ள ஜங்ஷன்ல நிக்கிறாங்க, வண்டியை வழிமறிக்கிறாங்க. அப்போ நீங்க மக்களை கடந்து போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களை பார்ப்பதற்காக நின்றுகிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்காம போறீங்க, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல முடிச்சுட்டா நீங்க நேரம் அங்கதான் போகணும்னா எப்படி போக முடியும்? வழிநெடுக மக்கள் இருக்காங்க, போகணும். ஓகே, இப்போ சமீபத்துல கிருஷ்ணகிரி போனாரு முதல்வர். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நான் 1 மணி நேரத்தில் இங்கே வந்துடலாம்னு நினச்சேன், ஆனால் வழிநெடுக மக்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புன்னு சொல்கிறாரு, அதை விட மிகப்பெரிய அன்பு வச்சிருக்காங்க மக்கள். அப்போ இது மக்களால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், அது நிச்சயமாக உளவுத்துறைக்கு தெரியும். உளவுத்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இந்த சிக்கல் நீங்கள் சொல்கிற சிக்கல் இதே மாதிரி இப்போ ஒரு பக்கம் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போய்கிட்டு இருக்காரு. அவங்களாம் குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்குறாங்க, குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒருவேளை அவங்களுக்கு நிர்வாக ரீதியாக அது ஈஸியாக இருக்கா? இன்னும் அந்த அளவுக்கு பண்படலைன்னு இப்போ என்கிட்ட நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 1000 பேரை கூட்டிகிட்டு வரணும்னா நான் அந்த வண்டியெல்லாம் செட் பண்ணிவிடுவேன். என்னோட எந்தெந்த ஏரியாக்கள்லையோ அத்தனை மணிக்கு தான் அந்த வண்டி புறப்படும். இவர் இத்தனை மணிக்கு வருவார், அந்த மக்கள் எல்லாம் நிற்பாங்க, அங்கே அதை முடிச்ச உடனே கிளம்பிடுவாங்க, போயிடுவாங்க. இதுதான் எல்லா இடத்திலும் நடக்கிறது. காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டத்துக்கும் தன்னெழுச்சியாக கூடக்கூடிய கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றதை சொல்லிட்டேன். இங்கே ஒரு பெரிய மாவட்ட செயலாளர், அமைச்சராக இருக்கக்கூடியவர், பல கல்லூரிகளை வச்சுருக்கிறாங்க, தொழிற்சாலைகளை வச்சுருக்கிறாங்க, பல நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவருக்கு சாதாரணமான ஒரு தொழில் செய்யக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரை பார்த்தா என்ன பயம்னா, பல 1000 கோடிகளை நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்க, பணங்களில் நீங்கள் வேற லெவலில் இருக்கீங்க, சாராயத்தையும் சாப்பாட்டையும் காசையும் கொடுத்து மக்களை கூட்டியறலாம், வாக்குகளை விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இவன் கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ஒரு 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ சம்பாதிச்சுட்டு வரான்ல, அந்த காசில் செலவு பண்ணுறான்ல, அதுதான் வீரியம். அதை பார்த்து தான் இவர்களுடைய பயம். அந்த மாதிரி யாரும் இல்லையே இது வரைக்கும். தாங்கன்னு கேட்டு வாங்கினவன் தானே இருக்கிறான், திமுகலையோ அண்ணா திமுகலையோ மற்ற கட்சிகள்லையோ. தன்னுடைய உழைத்த காசை போட்டு தளபதி வரும்போது அந்த இடத்துல நிற்கணும்னு நினைக்கிறவனை பார்த்து தான் உங்களுக்கு பயம் ஏற்படுதுன்னு சொல்கிறேன். இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தம்பி இப்போ தன்னுடைய குழந்தைய முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் பைக் ஓட்டிக்கிட்டு வர்றாரு, பின்னாடி தன்னுடைய மனைவி உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்களுடைய முதுகில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஒரு குடும்பமாக வராங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு திமுகலையோ அண்ணா திமுகலையோ நடந்தது உங்களால் காட்ட முடியுமா? பல பேர்கிட்ட நான் போய் பேசுகிறேன், நாங்கள் பொறுப்புலலாம் இல்லை, தலைவர் தளபதிக்கு தான், கட்சியில் எந்த தொடர்புலையும் இல்லை, ஆனால் அவருக்காக வரோம் தான் வரக்கூடிய கூட்டங்கள் தான் அது. அதை இவங்க சொல்கிறாங்க சினிமா வெளிச்சம், சினிமா இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லி நீங்கள் உங்களை தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் 1000 விமர்சனங்களை பண்ணாலும் அதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு அந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே உங்களுடைய விமர்சனங்கள்லாம் தகுடுபடி ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் யாரை வச்சு பேச போகிறீங்க, என்ன பேச போகிறீங்க, என்ன பேசினாரு, அவர் தான் பேசலைல்ல, ஒன்றும் சொல்லலைல்ல, அது உங்களுக்கு பாதிப்பு இல்லைல்ல, விட்டுடுங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் இந்த ட்ரோல்லாம் பார்க்குறப்ப என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர், சீனியர் ரிப்போர்ட்டர், என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர் பேசுகிறப்ப கூட ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவார். உங்களுடைய தாவேக்கா துண்டு போட்டுக்கிட்டு ஒரு சின்ன தொண்டர் தான், இளைஞர் தான், அவர் கூட ஆடிக்கிட்டே வர்றது, அந்த விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு, ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு ஊடக செய்தி
வாசிக்கிறப்ப அவர் கூட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் இப்படி நடந்துக்கிட்டாங்களா மற்ற கட்சியில் அப்படிங்கிற உதாரணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது சரியானதா? அதையும் நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் இல்லையா தொண்டர்கள்ட்ட அப்படின்னு கேட்குறேன். என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர் இருக்கும்போது என் பக்கத்தில் தான் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நான் கடந்து போயிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் அவங்க என்டிடிவியினுடைய ரிப்போர்ட்டர் சீனியர் ரிப்போர்ட்டர்னு. அங்கே இருக்கக்கூடியவனுக்கு எப்படி தெரியும் நீங்கள் சீனியர் ரிப்போர்ட்டர்னு? அப்போது என்டிடிவியினுடைய சீனியர் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணணும், நீங்கள் அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியை அழைத்து பேசியிருக்கணும். களத்தில் நின்று நடக்கக்கூடியதானே எடுக்க. அவன் தலைவனை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அதை நீங்கள் வந்து இப்போ படம் எடுத்துட்டு அவனை நீங்கள் கேள்வி கேட்கணும், ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிற. அவன் மாற்றத்தை விரும்புகிறாங்க, அவனோட வலியும் வேதனையும் பேசுகிறான், புரியுதுங்களா? அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான். இதை நீங்கள் எடுத்து தானே நீங்கள் தானே போட்டுக்கிறீங்க. இப்போது நான் உங்களை வந்து என்ன பிரபான்னு கேட்குறேன், நீங்கள் இப்போ என்னன்னு கேட்க போகிறீங்க, என்ன தம்பின்னு கேட்டால் என்னென்னு கேட்க போகிறீங்க, என்னடான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீ என்னடா என்னன்னு கேட்குறேன்னு சொல்ல. இங்கே விதைத்ததை தான் அறுவடை பண்ண முடியும் ஒருபோதும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதை தான் கவர் பண்ண வந்திருக்கீங்க இல்லையா? அப்போது நீங்கள் மைக் எப்போ போட்டிருக்கணும்? 3:15 மணிக்கு தலைவர் தளபதி அவர்கள் அந்த இடத்துக்கு வராரு. அவர் வரும்போது நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்காக நகர்றேன் அங்கேருந்து. அப்போ நீங்கள் அந்த 3:15 மணிக்கு தானே மைக் ஆன் பண்ணியிருக்கணும். ஏன் அதுக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணுறீங்க? உங்களுக்கு காவல்துறையினர் எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணாங்க, அதை என்டிடிவி எடுத்து போட்டாங்களா? காவல்துறை அவர்களுக்கு பக்கத்தில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நிற்கிறேன், என் பக்கத்தில் என்டிடிவி நிற்கிறாங்க, நியூஸ் 18 பல பேர் சொல்ல விருப்பப்படல எத்தனையோ சேனல்கள் நிற்கிது. அப்போது காவல்துறையினுடைய ஸ்பீக்கர் பாக்ஸா நீங்க அவுக்குறீங்க, வயரை கட் பண்றீங்க. அப்படி பண்ணாங்களா? ஆமா. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு இன்ஸ்பெக்டர் சேர்ந்து அதை பண்ணி அங்க 4 போலீஸை வந்து பாதுகாப்புக்கு போடுறாங்க. நீங்க இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, கனெக்ஷன் கொடுக்க கூடாது. ஏன்? என்ன காரணம்? அனுமதி வாங்கி தானே வச்சிருக்கீங்க. அவர் பேச போறாரு, பயம். இதை தாண்டி வேற என்ன? நெருக்கடி. எந்த ஊடகங்களும் இதெல்லாம் அதை தான் கேட்கிறேன். தண்ணி எடுத்துட்டு வராங்க, தண்ணியை கொடுக்கற, தண்ணியை போய் தடுக்கிறீங்க. நீங்க எவ்வளவு தரம் கெட்டவர்கள். எப்படி வேணா இருந்துட்டு போங்க, மனசாட்சின்ற ஒண்ணு இருக்கா இல்லையா? அவன் யாரா வேணா, விரோதி, துரோகி, எதிரியா கூட இருக்கட்டும், தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? சக மனுஷங்க தானே. காசு கொடுத்து வாங்கிட்டு வரான், வரக்கூடியவர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அங்க இருக்கக்கூடிய இடத்தை, இப்பேற்பட்ட ஒரு இடத்தை நீங்க கொடுத்ததுக்கு வெக்கப்படணுமா இல்லையா? அதுக்கான கட்டமைப்புகள் உள்ள இடமா? உளவுத்துறைக்கு தெரியாதா? பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளும் நண்பர்களா நமக்கு பழகக்கூடியவர்களும் நெருங்கியவர்களும் அங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? இது தகுதியான இடம், இது சாத்தியமான இடம்னு தெரியாதா? நீங்க ரோட் ஷோன்னு பர்மிஷன் கொடுத்ததுனால 2 மணி நேரத்துல முடிச்சிட்டு இருக்கலாம், இல்ல 1 மணி நேரம் லேட்டானா 3 மணி நேரத்துல முடிச்சிட்டு இருக்கலாமே. ஆளே இல்லாத இடத்துக்கு ரோட் ஷோ போறீங்க, அரசாங்க பேருந்துல ஆட்களை கூட்டு வந்து இறக்கி தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம் நீங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. மக்கள் வெள்ளத்துல மிதந்து தான் வர முடியுது, வேற எப்படி போக சொல்றீங்க சொல்லுங்க? பார்க்க முடிஞ்சது ஃபுல்லா இளைஞர்கள் கூட்டத்தை தாண்டி அவர். அதனால வந்து ஒருத்தர் வாலண்டரியா போய் இருக்கக்கூடியவர்கள ஒரு சீண்டினாரு, தவறான செய்தி அவங்களால போட முடியுது. அவரு டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை தவிர்த்து உங்களால வேற என்ன செய்தியை சொல்ல முடியுது? நீங்க கேமராவை ஆஃப் பண்ணாலும் ஆடிக்கிட்டு இருந்திருப்பான். குடிச்சிட்டு ஆடுறானா, இல்லை யாரையா கிண்டல் பண்றானா, அவன் யாரையா டீஸ் பண்ணானா, வெறுப்பேத்துனானா? இல்லையே, அவன் கொண்டாடுறான். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அதை நீங்க ஏன் அதை கவர் பண்றீங்க? எத்தனையோ பேர் உள்ள நின்றுகிட்டு இருந்தாங்களே இந்த மாற்றம் வேணும்னு, அதை நீங்க எடுத்து போட்டிருக்கலாமே, ஏன் போட முடியல? அந்த மாதிரி தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்தாங்க. நீங்க இப்போ வந்து என்டிடிவியினுடைய ஒரு ஆண் நிருபருக்கு தான் சொல்றீங்க, அங்கே என்டிடிவியினுடைய ஒரு பெண் நிருபர் நின்றுகிட்டு இருந்தாங்களே, அவங்கள்ட்ட எந்த சீண்டலுமே இல்லையே. கண்ணியம் தானே காக்கப்பட்டது. பல லட்சம் பேர் 2017 ஜனவரி 17 கூடுனானே மெரினால மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு, அங்க எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த சீண்டலும் இல்லை. பல தேசிய ஊடகங்கள் என்டிடிவி உள்பட எல்லாமே சொன்னாங்களே, நான் அந்த இடத்துல உறங்கினேன், ரொம்ப பாதுகாப்பா இருந்தேன்னு. அந்த மாதிரி இங்க வந்தக்கூடியவர்களுக்கு எந்த சீண்டல் இருந்தது? பாலியல் பிரச்சனை இருந்தது. திமுக இது பண்ண ஒரு மீட்டிங்ல கட்டமைச்சதுல ஒரு பெண் காவலருக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணலையா? பெண்ணை கேலி கிண்டல் செய்யலையா? பெண் காவலருக்கே தான். அப்ப நீங்க என்ன கட்டமைப்புல வச்சிருக்கீங்க? யார் இங்க அரசியல் படுத்தலை, நீங்க படுத்தலை, நீங்க தான் தோத்து போயிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு பெரிய விமர்சனம் விஜய் அவர்கள் மீது இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பேசப்பட்டது. 6 மணிக்கு மேல அவர் பேச மாட்டாரு, 6 மணிக்கு மேல அவர் பேச மாட்டாருன்னு பல பேர் அதை விவாதம் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே அது குறித்து டிஸ்கஷன்லாம் நடந்தது. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி கடந்து போய் அவர் பேசுறத நம்மளால நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதை பார்க்க முடிஞ்சது. எப்படி பார்க்குறீங்க?
இல்லை இல்லை, அதான் சொல்கிறேன். அஜித்குமார் வீட்டுக்கு போகும்போது என்ன நேரம், புரியுதுங்களா? பரந்தூர் விமான நிலையம் போயிட்டு வரும்போது என்ன நேரம், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு போயிருக்காரு, வந்திருக்காரு. தங்கை அனிதா வீட்டுக்கு போகும்போது என்ன நேரம் போனார், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது அங்கே பிரச்சனைக்கு போனார், அப்போ எத்தனை மணிக்கு போனார், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போயிட்டு வரும்போது என்ன நேரத்தில் வந்தார். இப்பவும் சொல்கிற விமர்சனங்களை நீங்கள் தப்பாக கட்டமைக்கிறது, சொல்லக்கூடியது, இதெல்லாம் அவர்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இப்பவும் சொல்கிறேன். வாழ்க அப்படின்னாலும் ஒழிக அப்படின்னு சொன்னாலும் தளபதியை மட்டும்தான் சொல்லணும். இன்றைக்கி அப்போ தான் இங்கே டைம் லைனில் நிற்க முடியும். 14 ஆண்டுகள் கட்சியை கட்டமைச்சு கொள்கையாக பேசிக்கிட்டு இருந்த சீமானுக்கும் அதுதான் நிலைமை. இந்த திராவிடத்தை பேசி 70 ஆண்டுகள் கட்டமைப்பு, 75 ஆண்டுகள் அரசியல் கட்சின்னு சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுதான் நிலைமை. சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எடப்பாடியாருக்கும் அதுதான் நிலைமை. இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இன்றைக்கி அதுதான் நிலைமை. அவரை பேசாமல் கடந்து போங்க. தைரியமானவர்கள், இங்கே ஆட்சி செஞ்சவர்கள், ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, நாங்கள் ஆட்சி செய்வோம், நாங்கள் இத்தனை சதவீதம் ஓட்டு வச்சுருக்கோன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கடந்து போயிடுங்கன்னு சொல்கிறேன். ஏன் பேசுகிறீங்க? இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லையே, ஒரு விஷயமே இல்லையே. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? பயம் இல்லை, ஏன் கதறீங்க? நான் பல முறை மேற்கோள் காட்டிட்டேன். உங்களை யார் அதிகம் விமர்சிக்கிறானோ அவனே உங்களை கண்டு பயப்படுகிறான்னு ஃபெடல் காஸ்ட்ரோ சொல்கிறாரு. அப்போ யார் இப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கதறீங்களே? அதிமுக கதறுது, திமுக கதறுது, பிஜேபி கதறுது, எல்லாருமே கதறிட்டு இருக்கீங்களே. சீமான் கதறாரு. சீமான் அவர்கள் சமீபத்தில் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். தாவேகா குறித்து கடுமையாக ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ போயிட்டு இப்போ இந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்த பிறகு இன்னும் விமர்சிக்கிறப்ப அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி அணுக விரும்புகிறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ கோயம்புத்தூரில் நடந்த ஒரு இதில் பேசியிருக்காரு. பனை மரத்தை வச்சு அதில் வந்து பாலையை சீவி அந்த பானத்தை எடுத்து சுண்ணாம்பு தடவைனா பதனி இதெல்லாம் கண்டுபிடிச்சான். அவன் யாரா, அவன் விஞ்ஞானி இல்லையா, என்னடா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இதை தாண்டி சீமானுக்கு வேறு என்ன தெரியும்? அவருடைய அரசியல் கட்டமைப்பாக அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுடைய ரசிகர், உங்களுடைய தொண்டர்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ கருத்துக்களை சொன்னீங்க, பேசுனீங்க. இன்றைக்கி என்ன கருத்துக்களை சொல்கிறீங்க, எதை சொல்லி கைதட்டல் வாங்கிட்டு இருக்கீங்க? தாவேகா தலைவரை விமர்சிக்கிறது தான் விமர்சிக்கிறது தான் அவர் தலையாய கடமையாக இருக்குது. அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக இருக்குது. அஜெண்டாவாக அந்த சூழலுக்கு வந்துட்டாரா? இல்லை, அவர் அப்போ அதுதான் சொல்கிறேன். அதாவது மக்கள் இவ்வளோ ஒரு தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து அந்த பயம் அவருக்கு இருக்குல்ல. தான் இத்தனை ஆண்டுகள் இருக்கோம், நமக்கு வரல இவ்வளோ கூட்டம், இன்னைக்கு வந்து நிற்கக்கூடியவருக்கு வருது. சினிமா இன்னும் எவ்வளோ நாளே சினிமா தான். மாற்றம்னு வந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் எதிலிருந்து வந்தார், கலைஞர் எதிலிருந்து வந்தார், சிவாஜி எதிலிருந்து வந்தார், எல்லாருமே அதை நோக்கி வந்தவர்கள் தான். ஜெயலலிதா எதிலிருந்து வந்தாங்க, என்டிஆர் எதிலிருந்து வந்தார், இன்னைக்கு வந்திருக்க பவன் கல்யாண் எதிலிருந்து வந்திருக்காப்புல, எல்லாரும் அதை நோக்கி தானே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன செய்கிறாருன்றது தானே பார்க்கணும். உச்சத்தில் இருந்ததை நான் விட்டுட்டு வந்துட்டேன், உன்னை யார் வர சொன்னது, நீங்கள் யார் அதை கேட்கறதுக்கு? நாகரிகமாக கையாளணும். உங்களுக்கு மேடை நாகரிகம் இல்லை அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட. அப்போ நம்ம என்ன பேச முடியும்? இங்கே பாருங்கள், இது இங்கே சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியாக வந்து நிற்கக்கூடிய கூட்டம். இது வந்து இது வரைக்கும் வரலாற்றில் யாருக்கும் நடக்காத அளவுக்கு நடந்திருக்கு. இதை பார்த்து இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல் இயந்திரங்களும் அரசு இயந்திரங்களும் பயந்து போய் இருக்கு. இனி டிசம்பர் வரைக்கும் அதுதான். அதுக்கடுத்தது அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் இதுதான். இன்னைக்கு நீங்கள் வர சனிக்கிழமை வரைக்கும் இதுதான் டாக்கிங்க பாருங்க. இல்லை, சனிக்கிழமைன்னு சொன்னதுனால சனிக்கிழமை வராரு, விடுமுறை நாட்களை நடத்துறாருன்னு அதையும் கூட விமர்சிச்சு சொல்லுங்க, பேசிட்டு சொல்லுங்க. நீங்க போடுங்க, இதே மாதிரி கூட்டத்தை கூட்டுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன வேணா பண்ணுங்க. ஓகே, மக்களை இப்போ அந்த இடம் போலீஸ் காவல்துறை கொடுத்துருக்குல்ல, அந்த பிளேஸை ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வெள்ளிக்கிழமையோ வியாழனோ திங்களோ இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடமே பள்ளிக்கூடம் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய இதில் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எப்படி நடந்திருக்கும் பள்ளிக்கூடம்? ஸ்கூல் டிஸ்டர்ப் ஆகிருக்கும், மற்ற விஷயங்கள். அதைத்தான் சொல்கிறேன். வேலை நாட்கள் மக்களை பார்க்குற அலுவலகங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறாரு, மக்களை நேசிக்கிறாரு. அப்போ கல்வி விருது நடத்தக்கூடியவர் இந்த கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு.
அதனால அவர் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாரு. அவர் இப்படி பண்றாரு, நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்கன்னு சொல்றேன். நீங்க உங்களுடைய பிரச்சனை போய் பேசுங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க. இன்னைக்கு அதுதான் சொல்றேன், உங்களுக்கு பேசுறதுக்கு தலைவர் தளபதியை தவிர்த்து வேற என்ன கருத்து இருக்கு, சொல்றதுக்கு விஷயம் இருக்கு? உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. நேரில் நீங்கள் அங்கே போயிட்டு இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டீங்க, தளபதியை பார்த்தீங்க திரு விஜய் அவர்களை அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை பார்த்தாருன்னு தகவல் வந்தது. என்ன என்ன நடந்தது, எப்படி இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரா பொதுக்கூட்டத்துக்கும் முதல் முறையாக மக்களை சந்திக்கிறது? முதல் முறையான்னு இல்லை, அவர் பரந்தூருக்கு போயிருக்காரு. பிரச்சாரமா இது முதல் பயணமா தொடங்கி இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப இருக்கிறாரு. அதுக்கு மறுநாள் காலையிலேயே அறிவிப்பும் கொடுத்துருக்கிறாரு, அறிக்கை கொடுத்துருக்கிறாரு வர முடியலன்னு சொல்லிட்டு. என்னை பார்க்கும்போது நலம் விசாரித்தார், நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் அப்படியே கடந்து போயிட்டோம். அந்த மாதிரி அவருக்கு தெரியுது மக்கள் நம்மளை விரும்புகிறாங்கன்னு. ஒவ்வொரு இடத்துலையுமே அதை பேசியிருக்கிறாங்க. இங்கே எவ்வளவு என் மேலே அன்பு வச்சிருக்கக்கூடியவர்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நான் வருவேன், நிற்பேன், களத்தில் நிற்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரில் பண்ணுறதுக்கு திமுக இல்லை, பிஜேபி இல்லை, அதிமுக இல்லை, சீமான் கட்சி இல்லை. புரியுதுங்களா? அவருடைய கட்சி அவர் எப்படி பண்ணணுமோ என்னென்ன பண்ணணுமோ அவருக்கு தெரியுது, அதை பண்ணுறாரு. அதை கேட்குறதுல உங்களுக்கு என்ன, இப்போ இவர் இப்படி பண்ணணும் அவர் அப்படி பண்ணணும், நீங்கள் என்ன வாத்தியாரான்னு கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் வாத்தியாரா அவருக்கு சொல்லித்தரத்துக்கு? அவர் பல பேருக்கு பாடம் எடுப்பார், காத்துக்கிட்டுருங்க. வர்றேன்னு சொன்னார், சொல்லல செயல் செயல் செயல்னு சொன்னார், வந்து நிற்கிறார். அவர் சொன்ன அத்தனையும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதில் எந்த குழப்பங்களும் இல்லை அவருக்கு. இன்றைக்கி போனதை பார்த்து நீங்கள் திமுகக்காக பேசினவர்களாக இருக்கட்டும், திமுக வந்துடும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பேசினவர்களாக இருக்கட்டும், அவ்வளவு பேர் சொல்லட்டும். இன்னும் சொல்லுங்கன்றேன். வந்த கூட்டம்லாம் ஓட்டு போடாதுப்பா, சும்மா தான் வந்து சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் இங்கே பாருங்க, அந்த விமர்சனமும் தமிழக வெற்றி கழகம் தான் இப்போ அரசியல்படுத்தப்பட்டுருச்சு. நீங்கள் தான் படலை. அந்த கூட்டம் ஓட்டு போடாது இதையே சொல்கிறீங்க. நீங்கள் தான் அரசியல் மயப்பட்டீங்கல்ல, நீங்கள் கண்டுக்காமல் போயிடுங்க. அன்பில் மகேஷ் வாழ்த்துக்கள் சொன்னால் பெரிய ஞானி ஆயிட்டாருன்னு அர்த்தமா? இந்த கூட்டத்தை வந்து நீங்கள் அரசியல் படுத்துனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் ஏன் படுத்தலை இத்தனை ஆண்டுகள்? நீங்கள் ஏன் படுத்தலை? பொய்யாமொழியனுடைய மகனுக்கு அன்பில் மகேஷுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவருடைய பையனுக்கு அன்பிலுக்கு மகேஷுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு? அன்பிலினுடைய பையனுக்கு கல்வித்துறை அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயிருக்காரு. அமைச்சராகவும் இருக்காரு. சாதாரண தொண்டன் எவனுமே இது வரைக்கும் வட்டச் செயலாளர் தாண்டி எதுவுமே ஆகலையே. வட்டச் செயலாளர்களே அவங்க தானே இருக்கிறாங்க பல ஆண்டு காலம், சாவர வரைக்கும் வட்டச் செயலாளர். ஒரே வட்டச் செயலாளர், ஒரே பகுதி செயலாளர், ஒரே ஒன்றிய செயலாளர். வேற யார் வர முடியும்? திமுகவில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கு? எந்த தேர்தல் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்கீங்க? யாராவது ஓட்டு போட்டு தான் இவரை பகுதி செயலாளராக ஆக்கியிருக்கோம், மாவட்ட செயலாளராக ஆக்கியிருக்கோன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் நீ காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க. அன்வர் ராஜா வாங்கியிருக்கீங்க, மைத்ரேயனை வாங்கியிருக்கீங்க, செந்தில் பாலாஜி எப்படி வாங்கினீங்களோ, பி.கே. சேகர் பாபு எப்படி வாங்கினீங்களோ, இவரு ஜெகத் ரட்சகனை எப்படி வாங்கினீங்களோ, எல்லாரும் அங்கேருந்து வந்தவங்க தானே. ராஜகண்ணப்பன் ஆகட்டும், எல்லாம் அதிமுகவில் உள்ளவங்க தானே. அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடியவர்களையும் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு உருவாக்குறதுக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குறவரை பார்த்து உங்களுக்கு பயம்தானே இருக்கும். அண்ணா ஆரம்பித்தார், கலைஞர் ஆரம்பித்தார், ஸ்டாலின் வந்து உட்காந்துக்கிட்டாரு, இப்போ அவருடைய பையன் உட்காந்துக்கிட்டாரு, நாளைக்கு அவருடைய பையனும் வந்து உட்காந்துப்பார். இது பெரிய விஷயம் இல்லை. அந்த அம்மா உருவாக்கிட்டு போயிட்டாங்க, சசிகலா அம்மையார் தூக்கி எடப்பாடி கையில் கொடுத்தாங்க, அவர் உட்காந்துட்டு போயிட்டார். இது இல்லை கட்டமைப்பு, உருவாக்குறான்ல தலைவன், அதுதான் கட்டமைப்பு. ஒரு கட்சி இப்போ சீமான் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திரும்ப உருவாக்கியிருக்காரு. மனிதநேய ஜனநாயக கட்சியாக பேராசிரியர் ஜவாஹர்லா உருவாக்கியிருக்கிறார். இந்த பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தமிம் அன்சாரி அவர் ஒரு கட்சியை உருவாக்கியிருக்காரு, வேல்முருகன் அவர் ஒரு கட்சியை கட்டமைச்சிருக்காரு. அதெல்லாம் அவங்களுடைய இது இல்லையா? அப்போ இவங்க எல்லாமே கட்டமைச்சதை விட 100 மடங்கு பலமாகவும் அதிகமாகவும் மிகப்பெரிய ஒரு அடுத்தது நான் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டமைப்பு இங்கே வச்சிருக்கிறது தானே உங்களுக்கெல்லாம் பயத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறேன். ஒரு தலைவராக விஜய் அவர்களை களத்திற்கு வருவாரான்னு கேட்டு இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கிறார். மக்களுடைய ஆதரவையும் நம்மளால பார்க்க முடியுது. சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ட்ரோல் இருந்ததோ அதே மாதிரி புகழ்ந்தும் அவரை கம்பேர் பண்ணியும் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு சிலர் என்டிஆருக்கு வந்த கூட்டத்தோடு கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு சிலர் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தோடு வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் நேரடியாக காட்சியை பார்க்குறப்ப உங்களுக்கு தோணுச்சா மனசில்?
இல்லை அதை தான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தும் அந்த அந்த கட்டமைப்புகளை சரிவர செய்யாமல் போனாலும் 10:30 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு 3:15 மணிக்கு தான் வராரு. அவர் வேணும்னு படுத்து தூங்கிட்டு லேட்டாக வராருன்னு அர்த்தமா? இல்லை விமானத்தில் தாமதமாக வந்தாருன்ற இல்லை. அவர் திட்டமிட்டபடி சரியான நேரத்துக்கு வந்துட்டார். ஒரு தலைவனாக சரியாக நடந்துக்கிட்டார். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து தான் வருது. கொஞ்சம் விட்டு அந்த பஸ்ஸை அப்படியே தூக்கிக்கிட்டு வந்துடுவான் தோளில். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு மக்கள் எழுச்சி எப்படி நீங்கள் தட்டி உதாசீனப்படுத்த முடியும்? ஏன் காவல்துறையெல்லாம் அங்கே இருந்ததே, கட்டுப்படுத்தியிருக்க வேண்டியதானே? ஏன் கட்டுப்படுத்த முடியல? அதுக்கு முன்னாடி சொன்னார் நேரு, இது ஏன் ஏரியா, அதெல்லாம் நடக்காது, நான் பார்த்துப்பேனாரு. என்ன மன்னர் ஆட்சியா நீங்கள் பண்ணுறீங்க? ரவுடித்தனம் பண்ணுறீங்களா? ஜனநாயக நாடு இல்லையா? உரிமை இருக்கா இல்லையா? அப்போ உங்களுடைய அதிகார மையத்தை எங்க திணிக்கணும்னு, எங்க அழுத்தணும்னு பார்க்குறீங்க மக்கள் மீது. அது ஒருபோதும் நடக்காது. உங்களுடைய கனவுகள் பலிக்காது. அந்த காட்சிகள் உங்களுக்கு பார்க்குறப்ப எம்ஜிஆரோடு ஒப்பிட முடிஞ்சதா, என்டிஆரோடு ஒப்பிடுற மாதிரியான சூழல் அங்கே இருந்ததான்னு கேட்குறேன். காட்சி அமைக்கப்பட்டது எனக்குன்னு இல்லை, ஒட்டுமொத்த இப்போ இந்த ஒன்றியமும் உற்று நோக்குதுன்னு தான் நான் சொல்றேனே, பலமுறை சொல்றேனே. எனக்கு தான் தெரியுமே. எனக்கு ஒரு சாமானியனா என்னால் கணிக்கும் போது உளவுத்துறை ஏன் தோல்வி அடைந்தது, அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் பிரபா, நீங்க வந்து ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க எவ்வளவு ஏற்பாடுகள் செய்யணும்? அங்க லட்சக்கணக்கான பேர் திரண்டு நிக்கிறான், போற வழி நெடுக நிக்கிறான். இங்க வந்து அத்தனை பல ஆயிரக்கணக்கான பல ஒரு அந்த 50,000 பேரும் அப்படியே 50,000 பேர் கிளம்பி அப்படியே பின்னாடியே வந்துட்டானா? ஒரு நியாயமா பேசணும்ல. போற வழி நடுக மக்கள் வந்துகிட்டே இருக்கா. அங்கங்க கூட்டமா நிக்கிறாங்க, பாக்குறாரு, கடந்து போறாரு, போற வழி நெடுக நிக்கிறான். அவங்களெல்லாம் உதாசீனப்படுத்தி அப்போ ஒரு நேரம் ஆயிடுச்சு, மதிக்கிறாரு. குன்னத்துல வந்து ஏறி நின்று கையை தான் அசைக்கிறாரு, பேசல. அப்ப அதையும் பார்க்கறாருல. ஆனா மக்கள் தனக்காக நிக்கிறான்றதுக்கு போறாரு, முடியல. அதுக்கு மேல வாகனத்தை நகர்த்த முடியல. ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா வாகனத்தை மாத்திட்டு அதுக்கப்புறமா செய்தி கொடுத்துருக்கு, இன்னொரு நாள் கட்டாயமாக வருவோம்னு சொல்லிட்டு. பார்ப்போம். என்னை பொறுத்தவரை பெரிய கூட்டம் இருந்தது. அங்கே இருந்த சில சிக்கல்களையும் நீங்கள் சரியாக கையாண்டு ஒரு முதல் பயணத்தை கொஞ்சம் வெற்றிகரமாக ஒரு 75% நடத்திருக்கீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் 14-15 கூட்டங்கள் இருக்கு. இன்னும் 14-15 மடங்கு வீரியமாக நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். முதல் கூட்டத்திலேயே ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் கதற விட்டிருக்கிறாரு. இந்த கருத்து கணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அத்தனை பேர் வயிற்றுலையும் புளிய கரைக்க வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்கள் எடுத்த கருத்து கணிப்புகள்லாம் இனி எடுங்க கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை முன்னிறுத்திட்டு அந்த இடத்துல வந்து கடந்து போயிருக்கிறாரு. இனி வரக்கூடிய காலங்களில் இதை விட கூட்டங்கள், இதெல்லாம் காசு கொடுத்து கூடணும் கூட்டமா? அதுவும் தெரியல உளவுத்துறைக்கு. தன்னெழுச்சியாக வந்து நிற்கக்கூடிய கூட்டம் ஊடகங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இது எப்பேற்பட்ட கூட்டம்ன்றது. எல்லா ஊடகவியலாளர் நண்பர்களும் அங்கே இருந்தாங்க, எல்லாத்தையுமே பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ எல்லாமே லைவ் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அந்த கிட்டத்தட்ட 14-15 மணி நேரம் போடுறீங்க. இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்லுது 4.5 கோடி, ஒரே சேனலில் 4.5 கோடி பேர் வியூ பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த லைவ் மட்டும். ஆமாம், ஒரு சேனலை மட்டும் சொல்கிறேன். ஒரு சேனலை 4.5 கோடி பேர் வியூ பண்ணியிருக்காங்க. அதுதான் இதானே எழுச்சி. அப்போ திமுக காரங்க வீட்லேயும் ஓடி இருக்குன்ற, அண்ணா திமுக காரங்க வீட்லேயும் ஓடி இருக்கு, அண்ணன் சீமான் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் வீட்லேயும் ஓடி இருக்கு. புரியுதுங்களா? மாற்றம், காட்சி மாற்றம் வந்துருச்சு, ஆட்சி மாற்றம் உறுதியாயிடுச்சு. 2026 தளபதி தான் வெற்றி வாகை சுடப்போகிறாருன்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளுடைய கதறல்கள் அதுக்கு சாட்சியாக இருக்குது. அடுத்த கூட்டம் எப்படி நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தும் மீண்டும் நம்ம இணைஞ்சு பேசுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.